ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்க விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் பற்றின புதறிவு கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக இவரை பற்றின ஒரு கேள்வி கேட்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுனிதா வில்லியம்ஸின் முழு பெயர் என்ன? அதாவது சுனிதா வில்லியம்ஸின் முழு பெயர் சுனிதா லின் வில்லியம்ஸ். ஆப்ஷனில் சுனிதா வில்லியம்ஸும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரின் முழு பெயர் சுனிதா லின் வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஆண்டு பிறந்தார்? செப்டம்பர் 19, 1965 அன்று அமெரிக்காவில் பிறந்தார். நீங்கள் கவனம் வச்சுக்க வேண்டியது ஆண்டு 1965 அன்று பிறந்தார். சுனிதா வில்லியம்ஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? அதாவது சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டியா ஒரு இந்திய அமெரிக்க நரம்பியல் உடற்கூறியல் நிபுணர். மேலும் அவர் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர். விண்வெளி வீரராக மாறுவதற்கு முன்பு சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க இராணுவத்தின் எந்த பிரிவில் பணியாற்றினார்? நாசாவில் சேருவதற்கு முன் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு கடற்படை அதிகாரியாக பணியாற்றினார். மேலும் அமெரிக்க கடற்படையில் சோதனை விமானியாகவும் இருந்தார். எந்த பயணத்தின் போது சுனிதா வில்லியம்ஸ் அந்த நேரத்தில் ஒரு பெண்மணியின் மிக நீண்ட விண்வெளி பயணம் என்ற சாதனையை படைத்தார்? அந்த பயணத்தின் பெயர் பயணம் 1415. சுனிதா வில்லியம்ஸ்க்கு எந்த மதிப்புமிக்க விண்வெளி விருது வழங்கப்பட்டது? சரியான பதில் நாசா விண்வெளி விமான பதக்கம். சுனிதா வில்லியம்ஸ் தனது வரவிருக்கும் விண்வெளி பயணத்தில் எந்த விண்கலத்தை இயக்குவார்? சரியான பதில் போயிங்கின் ஸ்டார்லைனர். இந்த விண்கலத்தில் பறக்கும் முதல் விண்வெளி வீரர்களில் இவரும் ஒருவர். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்தபோது எந்த விளையாட்டை பிரபலமாக நடத்தினார்? சரியான பதில் மாரத்தான். அவர் ஐஎஸ்எஸ்ஸில் ட்ரெட்மில்லை பயன்படுத்தி ஃபாஸ்ட் அண்ட் மாரத்தானை ஓடினார். சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தளபதியானார்? இதுக்கான சரியான பதில் 2012ஆம் ஆண்டில். மேலும் அவர் ஐஎஸ்எஸ்க்கு கட்டளையிட்ட இரண்டாவது பெண்மணியும் ஆவார். சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஆண்டு நாசா விண்வெளி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதற்கான சரியான பதில் 1998ஆம் ஆண்டு. சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணங்களில் அவர் நிர்ணயித்த இலக்குகளில் ஒன்று என்ன? இளம் பெண்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தொழில் தொடர ஊக்குவிக்க. எக்ஸ்பெடிஷன் 32-33க்காக வடிவமைக்கப்பட்ட சுனிதா வில்லியம்ஸின் மிஷன் பேட்சின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் தட்டாம்பூச்சி. கடற்படையில் சுனிதா வில்லியம்ஸ் எந்த வகையான விமானத்தை ஓட்டினார்? இதற்கான சரியான பதில் ஹெலிகாப்டர்கள். சுனிதா வில்லியம்ஸ் தனது இரண்டாவது ஐஎஸ்எஸ் பயணத்தில் எந்த பதவியை வகித்தார்? சரியான பதில் ஐஎஸ்எஸ்ஸின் தளபதி பதவியை வகித்தார். சுனிதா வில்லியம்ஸ் தனது பயணங்களின் போது எந்த விண்வெளி நிலையத்தில் பணியாற்றினார்? இதற்கான சரியான பதில் சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது ஐஎஸ்எஸ் எனப்படுகின்ற சர்வதேச விண்வெளி நிலையம். சுனிதா வில்லியம்ஸின் தந்தை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அதாவது சுனிதா வில்லியம்ஸின் தந்தை இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். எந்த ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து ஃபாஸ்ட் அண்ட் மாரத்தானை ஓடினார்? இதற்கான சரியான பதில் 2007ஆம் ஆண்டு. சுனிதா வில்லியம்ஸ் புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து என்ன பட்டம் பெற்றார்? பொறியியல் மேலாண்மையில் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் தனது முதுகலை பட்டம் எங்கு பெற்றார்? சரியான பதில் புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க கடற்படை அகாடமியில் இருந்து என்ன பட்டம் பெற்றார்? இயற்பியல் அறிவியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றார். சுனிதா வில்லியம்ஸ் தனது இளங்கலை படிப்பிற்காக எந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றார்?
அமெரிக்க கடற்படை அகாடமி, அதாவது அமெரிக்கன் நேவல் அகாடமி. சுனிதா வில்லியம்ஸ் எந்த இராணுவ பதவியை வகிக்கிறார்? அமெரிக்க கடற்படையில் கேப்டன் பதவியை வகிக்கிறார். சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை மணி நேர விண்வெளி நடை நேரத்தை சேகரித்தார்? சரியான பதில் 50 மணி நேரம் 40 நிமிடங்கள். பெண் விண்வெளி வீரர்களுக்காக சுனிதா வில்லியம்ஸ் என்ன சாதனை படைத்துள்ளார்? அதிக விண்வெளி நடைநேரம் என்ற சாதனையை படைத்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை விண்வெளி நடைப்பயணங்களை நடத்தியுள்ளார்? அதாவது இதுவரை 7 விண்வெளி நடைப்பயணங்களை சுனிதா வில்லியம்ஸ் நடத்தியுள்ளார். சுனிதா வில்லியம்ஸின் முதல் விண்வெளி பயணத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் பயணம் 14-15. சுனிதா வில்லியம்ஸின் இரண்டாவது விண்வெளி பயணத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் பயணம் 32-33 என்பது சுனிதா வில்லியம்ஸின் இரண்டாவது விண்வெளி பயணமாகும். சுனிதா வில்லியம்ஸின் தொழில் என்ன? அதாவது இவர் ஒரு விண்வெளி வீரர் மற்றும் அமெரிக்க கடற்படையின் அதிகாரி ஆவார். எந்த ஆண்டு முதல் விண்வெளி பயணம் செய்து உள்ளார்? இவர் நாசாவில் சேர்ந்தது 1998. விண்வெளி பயணம் செய்த ஆண்டு 2006 மற்றும் 2007. எவ்வளவு மணி நேரம் பறந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார்? இவர் 2007 மணி நேரம் பறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். இதுவரை எத்தனை வகையான விமானங்களை இயக்கியுள்ளார்? சுனிதா இதுவரை 30 வகையான விமானங்களை இயக்கியுள்ளார். சுனிதா வில்லியம்ஸின் பெற்றோரின் பெயர் என்ன? இவரது அம்மா போனி பாண்டியா, அப்பா தீபக் பாண்டியா. யாருக்கு அடித்தபடியாக சுனிதாவை நாசா சேர்த்து கொண்டது? கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக சுனிதாவை நாசா சேர்த்து கொண்டது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எத்தனையாவது அமெரிக்க விண்வெளி வீரர்? இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 2வது அமெரிக்க விண்வெளி வீரர் ஆவார்.